அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றுதான் ஆண்மை குறைபாடு. தன்னால் ஒருவேளை அப்பா ஆக முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சாத ஆண்கள் இங்கு யாருமே இல்லை. இந்த பிரச்சனையை குணப்படுத்துவதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய அனைவரும் தயாராகவும் உள்ளனர். ஆனால் பெருகி வரும் வலிமை இழந்த விந்தணுக்கள் மற்றும் விந்தணுக்களின் உற்பத்தியில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் ஆகியவற்றை மருந்துகளின் வழியாக சரி செய்வதை காட்டிலும் உணவுகளின் வழியாக எப்படி தீர்வு காண முடியும் என்பதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லப் போகிறேன். அதற்கு எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, வெற்றிலை. வெற்றிலை ஆண்மை மற்றும் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக நாட்டுப்புற மருத்துவத்தில் நம்பப்படுகிறது. இது ஆண்களின் பாலியல் செயல்திறனை அதிகரிக்கவும் சில உடல்நல கோளாறுகளை சரி செய்யவும் உதவுகிறது. வெற்றிலை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. வெற்றிலையில் உள்ள சத்துக்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுவதாக நம்பப்படுகிறது. இது ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கு சாதகமானது. வெற்றிலை மெல்லுவது மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை மேம்படுத்த உதவும் என்றும் சில பாரம்பரிய குறிப்புகளும் கூறுகின்றன. 2வது, வேப்பிலை. வேப்ப இலை, குறிப்பாக அதன் நிம்போலைட் என்ற ஒரு வேதிப்பொருள் ஆண்களை தாக்கும் புரோஸ்டேட் புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை 70% வரை குறைக்க உதவுகிறது என ஆராய்ச்சிகளும் தெரிவிக்கின்றன. வேப்ப இலை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதன் மூலம் சக்கரை நோயால் ஏற்படும் ஆண்மை குறைவு பிரச்சனைகளையும் தடுக்க உதவுகிறது. சில பாரம்பரிய மருத்துவ குறிப்புகள் வேப்பிலை மற்றும் பிற மூலிகைகள் நரம்பு தளர்ச்சியை நீக்கி உடல் பலத்தை அதிகரிக்க உதவுவதாகவும் குறிப்பிடுகின்றன. 3வது, முருங்கை இலை. முருங்கை இலை ஆண்களின் ஆரோக்கியத்திற்கும் ஆண்மை தன்மை மேம்பாட்டிற்கும் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இதில் உள்ள சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கவும் பாலியல் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் உதவுகின்றன. முருங்கை இலைச்சாறு ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விரைப்புத்தன்மை தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய உதவக்கூடும். மூலிகை இலைகள் மற்றும் பொடி விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் விந்தணுக்களின் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுவதாக ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன. மூலிகையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் துத்தநாகம் போன்ற கனிமங்கள் டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவை அதிகரிக்கவும் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன. சரி, இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வெத்தலை எடுத்துக்கோங்க. காம்பை பிச்சு போட்டுருங்க. அதில் நச்சுத்தன்மை இருக்கும். அதனால் இந்த வெற்றிலையை சிறு சிறு துண்டுகளாக பிச்சு அதில் போடுங்க. அதன் பிறகு 2 கொத்து வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த இலைகளையும் இதில் போடுங்க. அதன் பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை எடுத்துக்கோங்க. அதையும் இதில் போடுங்க. இந்த 3 இலையையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் இந்த 3 இலைகளையும் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இரவு நேரங்களில் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன இந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பின்குறிப்பு: நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய இது போன்ற மருத்துவ குறிப்புகள் ஒவ்வொருடைய உடல் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். அதனால் இதை நீங்கள் முயற்சி செய்யும் முன்பு தகுந்த ஆலோசனை பெற்று பயன்படுத்தவும். தகுந்த ஆலோசனையின்றி பயன்படும் பட்சத்தில் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு என்னுடைய சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது என்பதையும் நான் இந்த வீடியோவில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.